ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX 1926ல் நம்ம கன்ஸ்ட்ரெயினில் நம்ம லாஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கன்ஸ்ட்ரெயின் டூல். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பார்த்துருப்போம், ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் பார்த்துட்டோம். ஒரு டைமென்ஷன் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது பார்த்துருக்கோம். நம்ம அதே போல் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின் எப்படி பண்ணுறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஜாமெட்ரியிலுமே டோட்டலாக எப்படி நம்ம வந்து செட்டிங் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு நம்ம செட்டிங் பண்ண போகிறது தான் இந்த கன்ஸ்ட்ரெயின் டூல்ஸ் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரெயின் டூல் வந்து என்ன மாதிரி வந்து டைரெக்டாக பண்ணலாம், எந்த மாதிரி செட்டிங்ஸில் வந்து நமக்கு வந்து வைக்கலாம் சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே இந்த கன்ஸ்ட்ரெயின் டூலில் தான் இருக்குது. ஸோ இந்த டூல் என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு பேஜை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டைரெக்டாக டிஃபால்ட்டாக இருக்குன்னு வச்சாங்கன்னா இந்த இதுக்கு வந்து இருக்குது இந்த டிஸ்பிளே ஆட்டோ டைமென்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் சர்க்கிள் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே ஆட்டோ டைமென்ஷன் இருக்குது. இந்த ஆட்டோ டைமென்ஷன் ஸோ இதுக்கு வந்து காரணம் என்ன பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் ஆப்ஷன் தான். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பேஜை ஓப்பன் பண்ணிட்டோமா. இப்போ நமக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையும் நம்ம ட்ரா பண்ணுறோம்னு வச்சாங்க. ஸோ இதனுடைய ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் என்ன இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்ன இருக்குது. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரெயின் டூல் ட்ராப் டவுன் லிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ இதில் பாருங்க நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் 11 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, விண்டோஸ் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது இந்த டிஸ்பிளே ஆட்டோ டைமென்ஷன். இதுக்கு அர்த்தம் என்ன நீங்கள் பார்த்தோம்னா, ஸோ இந்த டிஸ்பிளே ஆட்டோ டைமென்ஷன் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து இதே மாதிரி மார்க்கிங் பண்ணுறோம், லைன் கொடுக்குறோம், ரெக்டாங்கிள் கொடுக்குறதா இருந்தோம்னா நமக்கு வந்து டைமென்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டைமென்ஷனை டைரெக்டாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறதுக்கு மெத்தட் என்ன சொல்லி தான் பார்த்துறோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தோம், இந்த இடத்துல இந்த கர்வ் ஆப்டிமைஸ் வச்சு நம்ம வந்து பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதே ஆப்ஷனை எங்கேயும் பண்ணலாம். இதோடி நீங்கள் டைமென்ஷனை வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணலாம், இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இதுதான் செகண்ட் ஆப்ஷன். இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆட்டோ டைமென்ஷன். இப்போ நான் இந்த இடத்துல நான் சர்க்கிள் நான் வந்து ட்ரா பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். இந்த இடத்துல சர்க்கிள் இப்படி இருக்குதா. ஸோ இதனுடைய ஆப்ஷன் இங்கே இருக்குது, கண்ட்ரோல் ஆட்டோ டைமென்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுத்தோன்னா அதே மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கண்ட்ரோல் வரும். இங்கே டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஆஃப் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம காட்டலாம். ஸோ டிஸ்பிளே ஆட்டோ டைமென்ஷன் இது இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் மாதிரி தெரியுதா. ஸோ அப்போ ப்ளூ கலரில் ஆக்டிவேட் இருக்கும்போது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவேட் கண்டிஷன் இருந்ததுன்னா அப்போ அர்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து ஆட்டோ டைமென்ஷன் இருக்குது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஹைட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹைட். ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் டிஸ்பிளே ஆட்டோ டைமென்ஷன். இது ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டிஸ்பிளே கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் என்ன சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லைன் வந்து ஹரிசாண்டலாக இருக்கா வெர்டிக்கலாக இருக்கான்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதனுடைய மார்க்கிங் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இந்த மார்க்கிங் நம்ம பார்த்துருக்கோமா இந்த ஆட்டோ டைமென்ஷனில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல். ஸோ இந்த வெர்டிக்கலுக்கு சிம்பிள் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. இந்த டிஸ்பிளே கன்ஸ்ட்ரெயின் சொல்லிக்கிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த கன்ஸ்ட்ரெயின் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ ஒவ்வொரு இதுக்கு சர்க்கிளுக்கு, ரெக்டாங்கிளுக்கு, ஈக்குவலுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே இந்த டிஸ்பிளே கன்ஸ்ட்ரெயின் சொல்றது ரொம்ப முக்கியம். இதை வந்து நமக்கு இந்த கண்டிஷன் ஆன் இருந்தால் மட்டும்தான் இந்த டைமென்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூவே போய். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குதா. இதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு சர்க்கிளை நான் வந்து ரெண்டு இந்த ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து நான் ஈக்குவல் கொடுக்குறேன். இந்த சர்க்கிளுக்கு இந்த சர்க்கிள் ஈக்குவலாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணுறோன்னு வச்சாங்க. இந்த இடத்துல பாருங்க ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் பண்ணிடும். ஸோ இதை தான் இந்த டிஸ்பிளே கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. அப்போ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்னா என்ன நம்ம பார்க்கலாம். இந்த ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா ஒரு பாப்அப் மெனு வருது. ஸோ இங்கே வந்து விண்டோஸ் என்ன இருக்குது, இந்த விண்டோஸ் என்று என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின். ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் சொல்லும்போது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த ஜாமெட்ரிக் மூலமாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கோம். இது வந்து நமக்கு கொடுக்க கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரெயின் ஆகணும்னா என்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நம்ம செலெக்ஷன் மெத்தட் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின் மெத்தட் ஆப்ஷன் இருக்குது, அதாவது கன்ஸ்ட்ரெயின் டு அப்ளை. இங்கே நம்ம பார்த்துருப்போம், இங்கே என்ன டூல்ஸ் பார்த்தோமோ அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ வெர்டிகல் இதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த ஆப்ஷன் நம்ம இங்கே வந்து பார்த்துருப்போம், அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து எடிட்டிங் டூல்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு வந்து 2D சிங்க்ரோனைஸ் டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். இந்த சிங்க்ரோனைஸ் டெக்னாலஜி என்பது ஆல்ரெடி நம்ம வந்து செட் பண்ணியிருக்க டிராயிங்ஸ்குள்ள நம்ம எப்படி நம்ம வந்து இந்த வேல்யூ நம்ம வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணுற மாதிரி உள்ள வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம். இந்த மூவ் கார்வு கூட ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேணா கரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கே செட்டிங்ஸில் நம்ம பார்த்தோம் இந்த டூல்ஸை இந்த மாதிரி எங்கே செட்டிங் பண்ணியிருக்கோ அதே மாதிரி செட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த இதுக்குள்ளேயும் இருக்குது. ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ளே நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்களோ அதான் செட் ஆல். நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து செட் ஆல் இல்லைனா நமக்கு எது தேவை இருக்குது நீங்கள் கிளியர் கொடுத்துட்டு எனக்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் நமக்கு எது தேவை இருக்கோ அதே மாதிரி கொடுத்து இந்த லைனை நீங்கள் இதை மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் எப்படி கொடுக்கலாம், ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இது நீங்கள் இந்த வேல்யூவை நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஹரிசாண்டல் லைன் இருக்குது, ஹரிசாண்டல் கிளியர் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் அப்ளை ரிமோட்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் வந்து ஆட்டோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க, இதே ஆப்ஷன் தான் வரும். அப்போ எந்த இதை நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ இந்த லைன் இருக்குது, அதே மாதிரி இங்கே இடத்துல வந்து ஆட்டோ டைமென்ஷன் இருக்குது. ஸோ இதே என்னென்னா இங்கே வந்து இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இந்த அப்ளை கொடுங்க. இந்த இடத்துல விண்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு செட் பண்ணலாம். இந்த வேல்யூ வந்து இதே மாதிரி தான். நம்ம வந்து எப்படி நமக்கு இதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணுறதுக்கும் இந்த லைனை நம்ம செட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு எந்த லைன் எந்த டைமென்ஷன் தேவை இருக்கோ இது நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இதுதான் ஆட்டோ டைமென்ஷன். ஸோ ஆட்டோ டைமென்ஷன் இதில் வந்து நமக்கு எது தேவை இருக்கோ இது இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு இது ட்ரா பண்ணியிருக்கோமோ நம்ம ஒவ்வொன்றா மார்க் பண்ணோம். ஸோ இது அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக 1.1 பிரேக் பண்ணி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். அப்போ இது வந்து ஆட்டோ டைமென்ஷனுக்குள்ளே இதற்குரிய எல்லா டீட்டெயிலும் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ டைமென்ஷன் டைட் இருக்குது, இதில் வந்து டிரைவன் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நமக்கு இது எந்த டைப் வேணுமோ இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான். அப்போ இதில் வந்து ஆட்டோ டைமென்ஷனும் அதே போல நமக்கு வந்து டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் என்ன மாதிரி மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் கூட செட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இதில் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் தனியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரௌசர், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரௌசர்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல நீங்கள் இந்த ஒரு லைனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த லைனுக்குள்ள டீட்டெயில் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ இதுக்குடைய ஹரிசாண்டல் லைன் என்ன பொசிஷனில் இருக்குது, ஸோ இது பற்றிதான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இந்த கர்வை பற்றி டீட்டெயில் வேணும்னா இந்த கர்வுக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி டீட்டெயில்னா கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ செட்டிங்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், டிஸ்பிளே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பாருங்க, இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டிஷன் வேணுமா. ஸோ இதை மாதிரி ஒரு செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ இது வந்து நம்ம ஜாஸ்ட் என்னன்னு தெரியறதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரௌசர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே வந்து அனிமேட்டட் டைமென்ஷன் இருக்குது. சரி, அப்போ இந்த அனிமேஷன் டைமென்ஷன் என்னன்னு சொல்லி அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ அனிமேஷன் டைமென்ஷன்னா இங்கே வந்து நான் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு லைன் நான் கொடுக்குறேன், இங்கே இருந்து ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி லைன் இப்படி கொடுக்குற ரஃப் ஆட்டு நான் வேல்யூ இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இதே மாதிரி நான் திருப்பி இங்கே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ டைமென்ஷன் இருக்குதா, இந்த ஆட்டோ டைமென்ஷனையே நான் செட் பண்ண வந்து ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே இங்கே வந்து வேல்யூ வந்துட்டு இது நம்ம ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது. ஸோ வேல்யூ இருக்குதா, இது ரொம்ப நமக்கு அதிகமாக இருக்குது, நம்ம இதை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ இங்கே ஒரு லைன் இருக்குது, இந்த டயமீட்டர். ஸோ இதனுடைய எல்லா டீட்டெயிலுமே நம்ம இங்கே வந்து செட் பண்ணியிருக்கோம் வச்சுங்களா. இங்கே வந்து 300 இருக்குது. சரி, இப்போ இதை வந்து எனக்கு அனிமேஷன் பண்ணணும். எப்படி இருக்கு அனிமேஷன் டைமென்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ இதோடைய பாயிண்ட் வேல்யூ எல்லாமே இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து 50 எந்த டைமென்ஷன் 50 சொல்லுது இந்த டயமீட்டர். ஸோ 100 சொல்லுது எக்ஸ் வேல்யூ, அதே P3 சொல்லுவது ஒய் வேல்யூ. ஸோ இதில் வந்து நீங்கள் எது செட் பண்ணுறீங்க என்ன கேட்குது. நான் வந்து லாஸ்ட் இருக்குது, இந்த லென்த் இருக்குது, இந்த லென்த்துடைய வேல்யூ நான் கொடுத்துருக்கு, இந்த டீட்டெயில் என்ன இருக்குது, லோவர் லிமிட். ஸோ எவ்வளவு லிமிட் இருக்குது இங்கே இருக்குதா 274 லோவர் லிமிட் இருக்குது. ஸோ இவ்வளோ இதுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்கலாம் வேல்யூ இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த சைக்கிள் டைம் இருக்குது, இதை வந்து நான் ஒரு 20 கொடுக்குறேன். அப்போ அது லோவர் லிமிட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகலாம்னு இருக்குது. நான் வந்து 200 இருக்குதா, நான் 270 வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 355 இருக்குது. அப்போ இங்கே இருக்குது டோட்டலே 304. அப்போ 304 இருந்து 270 வரைக்கும் மூவ் ஆகும் இந்த சைடு. அதே பொசிஷனில் இங்கேருந்து இதே பாயிண்ட்ல இருந்து இங்கேருந்து மூவ் ஆகி 335 வரைக்கும் இங்கே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் 20 செகண்டுக்குள்ள சைக்கிள் டைம். நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை கொடுக்கும்போது பாருங்கள் இங்கே வந்து மூவ் ஆகிறத கரெக்டாக தெரியும். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக இதுதான் அனிமேஷன் மூவ். ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி இந்த சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் இந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணோன்னா இதை வந்து டைமென்ஷன் தான் மார்க்கிங். நீங்கள் வந்து கர்சரை வந்து ஆர்க் வச்சோ இந்த லைனை வச்சோ எதையுமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது டைமென்ஷன். இப்போ டைமென்ஷனும் அதே மாதிரி தான். ஸோ எவ்வளோத்துக்குள்ளே வரும் நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன், ஒரு 25 வரை கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 60 வரைக்கும் நான் கொடுக்குறேன். 65 வரைக்கும் அதே சைக்கிள் டைம் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் வேல்யூ வந்து அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த அனிமேஷன். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணி கொடுக்குறோமோ ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வரது தான் இந்த அனிமேஷன் டைப் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த அனிமேஷன். ஸோ இது வந்து இவ்வளவு ஒரு தனி பார்ட்டு. அடுத்து என்ன பார்க்குறது, கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்ம இது எப்போவுமே பார்த்துருப்போம். இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இந்த வச்ச உடனே பாருங்கள் ரெஃபரன்ஸ் வரும், கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ். ஸோ இதே தான்
நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விண்டோஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இதே இது இங்கே விண்டோஸோட இருக்கும் ஆப்ஷன். ஸோ கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் டு கன்வெர்ட் வந்து ரெஃபரன்ஸ் கர்வாக வேணுமா இல்லை ஆக்டிவேட் கர்வ். ஸோ இதை நீங்கள் ஆக்டிவேட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சர்க்கிளை கொடுங்க. ஸோ இதில் எந்த சேஞ்சுமே வராது. அதே இதை நீங்கள் இந்த இதை கொடுத்துக்கிட்டு கரெக்டாக ரெஃபரன்ஸ் அப்ளை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெஃபரன்ஸ் கர்வாக மாறும். ஸோ இதுதான் இந்த ரெஃபரன்ஸுக்குள்ள ஆப்ஷன். ஸோ வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது இந்த அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குது. இந்த அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னென்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நான் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ரொஃபைலை வந்து எனக்கு இருக்குது, இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வைக்கலாம். இந்த டைமென்ஷன் இருக்குது. இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேஞ்ச் ஆகும். ஏதாவது ஒரு டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு இதையும் டிராயிங்கை வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது அந்த மாதிரி பொசிஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம் ஆப்போசிட் டேரக்ஷனில். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷனில் மாறும். ஸோ அது ஒரு மிரர் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ இதே மாதிரி தான் இது ஆப்ஷன் இருக்குது. டேஞ்சன் இந்த மாதிரி டேஞ்சன் பொசிஷன் எப்படி இருக்கோ அதை மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடியது தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். இந்த இதில் இருக்கக்கூடிய இமேஜை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல பொசிஷனில் வந்து நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல வைக்கும்போது பாருங்கள் ஒரு இது வந்து ப்ரொஜெக்ட் மாதிரி காட்டிருக்கும். ஸோ வந்து அப்பில் இருக்கும், அதாவது கேவிட்டி மாரி இருக்கும். ஸோ மேல் பார்க்கும்போது கோர் மாதிரி அந்த ஒரு டிராயிங் எப்படி மாறுது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். அடுத்தது இந்த இன்ஃபெரர் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் டைமென்ஷன் இருக்குது. சரி, இந்த இன்ஃபெரர் கன்ஸ்ட்ரெயின்ட் டைமென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நமக்கு இன்ஃபெரர்னா பொதுவாக நமக்கு தெரியும். இந்த இன்ஃபெரர் வைக்கும்போது நமக்கு வந்து பொதுவாகவே எல்லா ஆப்ஷனுமே ஒரே நேரத்தில் செயல்படும். இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் அதாவது எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ்லாம் இது வந்து வரும். ஸோ இன்ஃபெரர் அதே மாதிரி நம்ம டைமென்ஷன் கூட நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபெரர்னா அட் அ டைமில் இங்கே அந்த மாதிரி இங்கே பார்த்துருப்போம். டைமென்ஷனில் இதே ரெஃபரன்ஸுகளை நம்ம இன்ஃபெரர்னு செட் பண்ணி வைக்கும்போது இந்த இடத்துல மெஷர்மெண்ட்டில் இன்ஃபெரர்னு இருக்குது. இன்ஃபெரர் இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே ஒரே நேரத்தில் செயல்படும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. இந்த இன்ஃபெரர் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ இன்ஃபெரரில் நீங்கள் இதே பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தோம்ல ஆட்டோ டைமென்ஷனில். ஸோ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயினில் எப்படி இருக்குது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய மெத்தட் மாதிரி தான் இங்கேயும் அதே கான்செப்ட் இருக்குது. ஸோ இது நமக்கு எது தேவை இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் ஈக்குவல் ப்ரிஃபர் இருக்குது. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாகவே இருக்குது. ஸோ இன்ஃபெரராக நம்ம வந்து என்ன மாதிரி செட் பண்ணலாம் சொல்லக்கூடிய ஒரு செலெக்ஷன் தான் இந்த இன்ஃபெரர் ஆப்ஷன். ஸோ இன்ஃபெரரில் அப்ளை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரெயின் டைமென்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதுதான் இந்த இன்ஃபெரர் கன்ஸ்ட்ரெயின். இதை நீங்கள் எப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை செட் பண்ணாலும் சரி இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆக்டிவேட்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ளூ கலர்லேயே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும். இப்போ இன்ஃபெரர் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கிரியேட் இன்ஃபெரர் கன்ஸ்ட்ரெயின். இது அதே மாதிரி தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு கன்ஸ்ட்ரெயினை நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும், நீங்கள் எப்படி செட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குது, ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது, நீங்கள் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ கிரியேட் இன்ஃபெரர் கன்ஸ்ட்ரெயின் என்ன இருக்குதா, இங்கே வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து இதே மாதிரி வந்து எப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணக்கூடிய ஒரு டிஃபால்ட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இது இந்த கண்டினியூஸ் ஆட்டோ டைமென்ஷன் இருக்குது. அப்போ ஆட்டோ டைமென்ஷன்னா ஸோ இது என்ன நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கண்டினியூஸ் ஆட்டோ டைமென்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இங்கே இருக்கிறது வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம் இதை வேல்யூவை. இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே கன்ஸ்ட்ரெயின் இருக்கா ஆஃப்ல இருக்குது. இந்த டிஸ்பிளே கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனுக்கும் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன் சொல்லக்கூடிய இதுக்கும் நிறைய கம். இப்போ இந்த இடத்துல இந்த சர்க்கிள் இதை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் டைரெக்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். செட்டிங்ஸ் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திருப்பி இதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கிட்டு இந்த சர்க்கிளை நீங்கள் திருப்பி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டைமென்ஷனுமே வராது. அதே இதை நீங்கள் திருப்பி இதே சர்க்கிள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டினியூஸ் ஆட்டோ டைமென்ஷன். ஸோ இந்த டிஸ்பிளே வேணுமா அதே மாதிரி தான். இந்த டிஸ்பிளேக்கும் அதே ஆப்ஷன் அதே மாதிரி கண்டினியூஸ்க்கும் இதே மாதிரி கான்செப்ட் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு இதை லைனையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷன் அடிப்படையில் அப்போ நமக்கு வந்து இதை வந்து ஆப்டிமைஸ் கர்வ் மாதிரி தான். எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம இதில் வந்து ஸோ இவ்வளவு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இவ்வளோ தான். நமக்கு எது முக்கியம் இல்லாட்டாலும் கூட இந்த கர்வில் இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி அடுத்து நமக்கு இந்த இடத்துல டைமென்ஷன் இந்த ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் இதை தான் ரொம்ப முக்கியம். ஒரு பேசிக்காக நம்ம படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் பொறுமையோடு கேட்டதற்கு நன்றி. வணக்கம்.